வணக்கம் ராஜேஸ்வரி. எண்ணூர் கடற்கரை பகுதியில் விசைப்படகு ஒன்று மூழ்கியுள்ளது. படகில் இருந்த மீனவர்கள் கடலில் குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். வடசென்னை காசிமேடு பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். இவருக்கு சொந்தமான விசைப்படகில் 7 ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர். விசைப்படகு சரியாக எண்ணூர் கடற்கரை பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்த போது படகில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் திடீரென விசைப்படகில் கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது. சுதாரித்துக் கொண்ட மீனவர்கள் படகின் மேல் பகுதியில் சென்று எங்கள் படகு மூழ்கி கொண்டிருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டுள்ளனர். அந்த வழியாக வந்த வேறொரு படகு அவர்களை மீட்பதற்குள் படகு முழுமையாக மூழ்க தொடங்கியது. உடனடியாக கடலில் குதித்து மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். கடலில் முழுமையாக இருந்த மூழ்கிய விசைப்படகை மற்றொரு படகின் உதவியுடன் காசிமேடுவில் கொண்டு வரப்பட்டனர். சுமார் 20 லட்சம் மதிப்புடைய விசைப்படகு மூழ்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் மீனவர்களுக்கு இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜேஸ்வரி.